ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குருவின் அறிவும் புதனின் அறிவும். இதுதான் தலைப்பு. அறிவுசார் விஷயங்களை மனிதருக்கு தரக்கூடிய இரண்டு கிரகங்கள் குருவும் புதனும். நம்ம லக்னம் என்கின்ற தலைப்பகுதியில் இயங்கக்கூடிய மூளை அறிவுசார் விஷயங்களை தீர்மானிக்கிற சக்தி படைத்தது. உங்களுடைய மூளையின் பலம் என்னவோ அது அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஞாபக சக்தி, அறிவு, செயலாற்றல் எல்லாமே. இந்த குருவையும் புதனையும் கொண்டு வந்து லக்னத்தில் திக்பலம் அப்படிங்கிற வலுவை கொடுத்ததனுடைய சூட்சமும் அதுதான். இதில் குரு பகவான் தரக்கூடிய அறிவு என்பது ஒரு மாதிரியாகவும் புதன் பகவான் தரக்கூடிய அறிவு அப்படிங்கிறது வேறு மாதிரியாகவும் இருக்கும். இது ஏன் இந்த வித்தியாசம் வருகிறது? இரண்டுமே சுபகிரகங்கள் தானே, ரெண்டு பேரும் லக்னத்திலேயே திக்பலம் அடைகிறார்களே. ஆனாலும் இவங்களுக்குள்ள அந்த அறிவாற்றலை கொடுக்கும் தன்மையில் ஏன் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மூலத்திரிகோண வீடு காலபுருஷனின் பாக்கியஸ்தானம். அவர் உச்சம் பெறும் வீடு என்னவோ பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய சுகஸ்தானம். இந்த ரெண்டுமே நேர்மறை வீடுகள். அதே நேரத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகிற வீடு வந்து காலபுருஷனின் ருண ரோக சத்ருஸ்தானம். ஒருவன் பிரச்சனைகளின் மூலமாகவே, சிக்கல்களின் மூலமாகவே, கடன்களின் மூலமாகவே, வம்பு வழக்குகளின் மூலமாகவே பெரும் அறிவு புதனுடையது. ஒருவன் பிறப்பின் மூலமாகவே, நேர்மறை வழிகளின் மூலமாகவே, நியாயமான வழிகளின் மூலமாகவே பெரும் அறிவு குருவோடது. நல்லா படித்த, நல்ல தாய் தகப்பன் அமைஞ்சு, நல்ல சொந்த பந்தங்கள் அமைஞ்சு, நல்ல கல்வியில் மேன்மை அடைஞ்சு, ஒரு டிகிரி முடித்து 2 டிகிரி முடித்து, அதன் மூலமாக வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து நல்ல வேலை பார்த்து, அதன் மூலமாக பொருளாதார வெற்றிகள் அடைஞ்சு, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சட்டத்திட்டங்களை மதித்து, பெரியவர்களை மதித்து, பெரியவர்கள் சொல்கிற அறிவுரைகளை கேட்டு, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், சுற்றம் சூழல்னா இப்படி தான் இருக்கணும், உறவுகள்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் திருமணம் செஞ்சுக்கணும், இப்படி தான் சமுதாயத்தில் வாழணும், இப்படி வாழ்வது தான் மரியாதை, இப்படி வாழ்வது தான் மகிழ்ச்சின்னு ஒரு நேர்கோட சட்டத்திட்டங்களை மதித்து அப்படியே நடந்துக்கிறது குருவோட வேலை. அப்படி கொடுக்குற அறிவு தான் குருவுடையது. புதன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புகளால் பெறக்கூடிய அறிவு, நண்பர்களால் பெறக்கூடிய அறிவு, சூழ்நிலைகளால் பெறக்கூடிய அறிவு, சிக்கல்களால் பெறக்கூடிய அறிவு, கடனால் பெறக்கூடிய அறிவு, பிரச்சனைகளால் பெறக்கூடிய அறிவு, ஏட்டுச் சுரக்காயாக இல்லாமல் அனுபவ ரீதியான அறிவுகளை பெறுவது, தங்களுடைய வாழ்க்கையே பாடமாக மாற்றிக்கிறது, வாழ்க்கையில் படுற இடர்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அடிதடி, சிக்கல், இதன் மூலம் பெறும் அனுபவ அறிவு தான் புதனுடைய. புரிஞ்சுச்சிங்களா? இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஒரு மனிதனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அதை தீர்த்து வைப்பதன் மூலமாக கிடைக்கும் அறிவு புதனுடையது. நேர்மையான வழியில், நியாயமான வழியில், ஒரு படிப்பின் மூலமாகவும் புத்தகங்களின் மூலமாகவும் அனுபவமுள்ள ஆசான்களின் மூலமாகவும் கற்று தெளிவது குருவுடைய அறிவு. இது ரெண்டும் டோட்டலாக இந்த டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான காரணம் என்னென்ன? குரு பகவான் நேர் வீடுகளில் வலுப்பெறவர். சரி, அவருக்கு 12ஆம் இடம் வலு இல்லையான்னு கேட்டால் இருக்குது. ஆனாலும் அதை விட முக்கியமான வீடு தனுசும் கடகம். கடகத்தில் குரு உச்சம் பெறாரு. இது கல்வி ஸ்தானம், சுகஸ்தானம், 4ஆம் இடம், உயர்கல்வியை குறிக்கிற இடம். இங்கே வந்து பாக்கியாதிபதி குரு உச்சம். அப்போ உயர்கல்வி படிப்பதன் மூலமாக ஒருத்தருக்கு கிடைக்கிற அறிவு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கிடைக்கக்கூடிய அறிவு எல்லாமே வந்து குருவோட. புதன் வந்து ஸ்கில்ஸு, ஒருவனுடைய திறமைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு, குறுக்கு வழியில் கிடைக்கக்கூடிய அறிவு, குருவில்லா கல்வி, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளுதல், குருவே இல்லாமல் தனக்கு தோன்றியதை, தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை, பிறருடைய வாழ்வியல் அனுபவங்களை, சமுதாய சூழல்களை எல்லாத்தையும் கற்று உணர்ந்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அறிவு. உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு கட்டட மேஸ்திரி இருப்பார். அவருக்கு வந்து அனுபவ அறிவு நிறையா இருக்கும். கட்டட மேஸ்திரி அவர் சாதாரணமாக ஒரு எடுபிடி வேலையில் சேர்ந்து அதுக்கப்புறம் கட்டடம் கட்டுற நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டெவலப் பண்ணி அடுத்த கட்டம் வந்து கட்டட மேஸ்திரியாக இருப்பார். அதுக்கப்புறம் பில்டிங் கான்ட்ராக்டராக கூட உயர்வார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அந்த இதையே படிச்சுட்டு வர்றார். ஆர்கிடெக்ட், இன்ஜினியரிங்கு, அந்த மாதிரி சிவில் சர்வீஸ் படித்து சிவிலுக்கான உண்டான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறை சார்ந்த படிப்பு படிச்சுட்டு வருவார். ஒன்று படிப்பறிவு, இன்னொன்று அனுபவ அறிவு. இந்த படிப்பறிவு தரக்கூடிய கிரகம் குரு. நேர்மையான வழியில்
அனுபவ அறிவு தரக்கூடியவர் புதன். ஓகே, இந்த 2 அறிவுமே வெற்றியை தரக்கூடியது தான்னாலும் கூட குரு தர்ற அறிவு ரிஸ்க் எடுக்க துணியாது. ஐயோ அப்படிலாம் போகக்கூடாதுப்பா, அது சட்டப்படி தப்பு, இப்படி சட்டத்தை மீறினா குற்றமாயிடும், இல்லை இதில் ஒரு லீகல் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு தயக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு. நார்மலாக லக்னத்தில் குரு இருக்கிறவங்க கொஞ்சம் ஏமாளிகளாக இருப்பாங்கன்னு நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன். லக்னத்திலே குரு இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜாதகரை ரொம்ப சாஃப்ட் நேச்சராக மாற்றி விட்டுருவார். சட்டத்துக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து, பெரியவங்களுக்கு பயந்து, வாழ்க்கை துணைக்கு பயந்து, சூழ்நிலைகளுக்கு பயந்துன்னு எல்லாத்துலேயுமே ஒரு பயம் இருக்கும். துணிச்சலான முடிவுகள் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இடைஞ்சல்களை கொடுத்துடும். அறிவாற்றலே இவர்களுக்கு தடைகளை கொடுத்துடும். நான் படித்தது இதுதான், இதை தாண்டி என்னால் பெருசாக யோசிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்துருவாங்க. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் தெரியும், வேறு எதையும் நான் போக மாட்டேன், அந்த லீகலாக நான் என்ன படித்தனோ அதை தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் குருவுடைய அறிவு அப்படி இல்லை. எதாக இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம், துணிச்சல் மிகுந்த விஷயங்களை செய்கிறது. இதில் அவங்களுக்கு நிறைய நேரங்களில் பிரச்சனைகளும் இழப்புகளும் சண்டை சச்சரவுகளும் வம்பு வழக்குகளும் வரும்னாலும் கூட புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி பார்த்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு புதனுக்கு உண்டு. புதன் லக்னத்தில் இருக்கவங்க கொஞ்சம் முந்திரி கொட்டத்தனமாக இருப்பாங்க. நிதானமாக பொறுமையாக ஒரு சட்டப்படி நடக்கணுங்கிற எண்ணம் அவர்களிடம் இருக்காது. நார்மலாக இது புதன் திசை நடக்கிறவங்களுக்குமே இருக்கும். அவசரத்தனம், முந்திரி கொட்டத்தனம். ரெக்கை முளைக்கிறதுக்கு முன்னாடியே பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ரெக்கை முளைக்கவே இல்லை, அதுக்குள்ளே பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. 17 வயசில் ஒரு பையன் ஜாதகம் பார்ப்பான், மிதுன லக்னம், கல்யாணம் எப்போ நடக்கும்னு கேட்பான். நீ என்னடா பண்ணிட்ட கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் திருப்பி கேட்பேன். சார் அதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் சார். அந்த முந்திரி கொட்டத்தனம், வயசு வர்றதுக்கு முன்னாடியே அனுபவங்களை தேடும் ஆழ்ந்த அறிவு புதனுடையது. இதில் பிரச்சனை என்னென்னா, குரு ஒரு விஷயத்தை ஆழ்ந்து நியாயமான வழியில் அடி ஆழம் வரைக்கும் போய் கற்றுக்குவார். நிறைய டைம் எடுக்கும். குருவின் அறிவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நீங்கள் மதிப்புமிக்க பதவிகள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா குரு தான் முதன்மையான நல்லா இருப்பார். இப்போ ஒரு நீதிபதி குருவினுடைய நிலை நல்லா இருக்கணும். நீதிபதியாக ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் உள்ளே போவாங்க. ஆனால் புதனுடைய அறிவு பார்த்திங்கன்னா ஆடிட்டர் சின்ன வயசுலேயே சிஏ பண்ணி முடிச்சிடுறது, வக்கீல் சின்ன வயசுலேயே லா படித்து முடிச்சிடுறது, அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். அவசரத்தனம், புதன் தரக்கூடிய அறிவில் நுனிப்புள் மேய்தல் நிறையா இருக்கும். அவசரமாக அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டராக தெரிஞ்சிருக்கணும், பங்குச்சந்தையாக தெரிஞ்சிருக்கணும், சினிமாவாக தெரிஞ்சிருக்கணும், ஃபோட்டோகிராஃபியாக தெரிஞ்சிருக்கணும், மியூசிக்காக தெரிஞ்சிருக்கணும்னு எல்லாத்தையும் தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த வலிமை இருக்கிறதுனால இவங்க எதையுமே ஆழமாக ஆணித்தரமாக கற்றுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல போர் அடிச்சோம். அதுவே குருவின் அறிவு பார்த்திங்கன்னா 6 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து கண்டினியூவாக. இவங்க 10 வருஷம் புதனுடைய அறிவின் சார்ந்து போட்டிங்கன்னா ஒரு 20 டிபார்ட்மெண்ட்டை தொட்டு முடிச்சிருப்பாங்க. அதனாலே இவங்க ஒரு வேலையில் நிலைச்சி நிற்கிறதும் குறைவாக இருக்கும். பல வேலைகளில் மாறிடுறது, பல துறைகளில் மாறிடுறது, எல்லா திறமையும் தனக்குள் ஒளிந்திருக்கிறதுன்னு ஆணித்திறமை இவர்களே நம்பிக்கொள்வது, அவசர கொடுக்கைத்தனம். ஒரு குழந்தை பிள்ளையின் மனோநிலையில் புதன் இருப்பார். ஒரு பருவ வயதை எட்ட போகிற டீனேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை பருவம், ஒரு 5 வயசுலேருந்து 12 வயசு 13 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் குழந்தையினுடைய துருதுருப்பு புதனின் அறிவில் வெளிப்படும். அதில் ஆழ்ந்த தன்மை இருக்காது. நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, சிறு பிள்ளை வெல்லாமை வீடு வந்து சேராதுன்னு, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். இவங்க சடனாக டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த புத்தினால் நிலைத்த ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெறுவது என்பது புதனுடைய அறிவின் சாத்தியக்கூறுகள் குறைவாகும். அதுவே குருவனுடைய அறிவு பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் மனுஷன், ஒரு 36-40 வயசுலேருந்து 50 வயசுக்குட்பட்ட அனுபவம் வந்துவிட்ட, குடும்ப சூழல்கள் புரிந்துவிட்ட, சமுதாயம் தெரிந்துவிட்ட ஒரு மனிதனின் அறிவாக இருக்கும். அவங்க முடிவுகளை ரொம்ப ஸ்லோவாக தான் எடுப்பாங்க, ஆனால் அந்த முடிவு ஸ்ட்ராங்கான முடிவாக இருக்கும். அவசரப்பட மாட்டாங்க. ஸோ அவசர கொடுக்கைத்தனமான அறிவு புதனுடையது, ஆழ்ந்த சிந்தித்த அறிவு குருவுடையது. சமுதாய ரீதியாக இதில் யார் அதிகமாக வெற்றிகள் பெறுகிறார்கள்னு பார்த்தா 2 பேருமே வெற்றி அடைவாங்க. ஆனால் என்னென்னா தற்காலிக வெற்றிகளை நிறைய கொடுக்கக்கூடியது புதன். இது இப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2020 மேட்ச்சில் இந்தியா மாதிரி சிறந்த டீமை கூட கத்துக்குட்டி டீமு தோக்கடிச்சிடும் ஒரு 2020 மேட்ச்சில். ஏன்னா அது 20 ஓவர் தான். அந்த 20 ஓவரில் யார் தடா உடான்னு அடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது புதனுடைய அறிவு. பட் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அது டெஸ்ட்டு,
கண்டிப்பாக கிரவுண்டில் நின்று உன்னோட திறமையை காட்டியாகும். ஸோ குருவின் அறிவு ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி வாழ்க்கைக்கு நிறைய காலத்துக்கு நீண்ட காலம் அமைதியாக சிந்தித்து எடுக்கும் முடிவுகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அறிவாக இருக்கும். புதனின் அறிவு 2020 மேட்ச் மாதிரி தடார் புடார்னு அடித்து உடனே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது நீண்ட காலத்திற்கு பலன் அளிப்பதில் சிக்கல் இருக்கும் என்பதை கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.